அனைவருக்கும் வணக்கம். நமது மைண்ட் ரெஃப்ரெஷ் தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ரமேஷ்குமார். நண்பர்களே, நம் வாழ்க்கை பயணத்தில் சில மனிதர்களை நாம் கடந்து செல்வோம். அவர்கள் உருப்படியாக எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் அடுத்தவர்களின் மன அமைதியை கெடுப்பதையே தங்களின் முழுநேர தொழிலாக வைத்திருப்பார்கள். தேவையற்ற விமர்சனங்கள், கேலி பேச்சுக்கள் மூலம் நம் மனதில் தேவையில்லாத கவலைகளை விதைப்பார்கள். இவர்களை எப்படி கையாள்வது? இவர்களை எப்படி நிரந்தரமாக தோற்கடிப்பது? இதோ மாபெரும் அறிஞரான சாணக்கியர் கூறும் 4 சக்தி வாய்ந்த ராஜதந்திரங்கள். மௌனம் என்னும் பிரம்மாஸ்திரம், எதிரிகளை வீழ்த்தும் சாணக்கியரின் உளவியல் ரகசியம். வாழ்வில் நாம் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம். சிலர் நம்மை ஊக்கப்படுத்துவார்கள், பலரோ நம்மை வீழ்த்தி குளிர் காய்வார்கள். நம்மை நோக்கி வீசப்படும் விமர்சனக் கணைகளுக்கும் வசை சொற்களுக்கும் நாம் எப்படி பதிலடி கொடுக்கப் போகிறோம் என்பதில்தான் நமது வெற்றியே அடங்கியிருக்கிறது. சொல்லுக்குச் சொல் என பதிலடி கொடுப்பது சாதாரண மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒரு ராஜதந்திரியின் ஆயுதம் முற்றிலும் வேறுபட்டது. அதுதான் மாபெரும் அறிஞர் சாணக்கியர் உரைத்த மௌனம் என்னும் பிரம்மாஸ்திரம். வீதிச் சண்டையா அல்லது உளவியல் போரா? ஒருவர் உங்களை வேண்டுமென்றே சீண்டி வீழ்த்த நினைக்கும்போது கோபத்தின் உச்சிக்குச் சென்று நீங்கள் திருப்பித் தாக்கினால் அது ஒரு சாதாரண சண்டை. அங்கே உங்கள் தரம் குறைந்து விடுகிறது. ஆனால் நெஞ்சில் துணிவோடு, முகத்தில் அமைதியோடு நீங்கள் முற்றிலும் மௌனமாக இருந்தால் அங்கே தொடங்குவது ஒரு மாபெரும் உளவியல் போர். ஒரு முட்டாளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஈடு இணையற்ற மிகப்பெரிய தண்டனை உங்கள் மௌனமே என்கிறார் சாணக்கியர். ஒரு சிறந்த வீரன் எப்போது வாளை உருவ வேண்டும் என்பதை விட எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்திருப்பான். எதிரிகளின் எதிர்பார்ப்பை சுக்குநூறாக்குங்கள். உங்களுக்கு கவலைகளை தருபவர்கள், உங்களை தூற்றி பேசுபவர்கள் உங்களிடமிருந்து எதனை எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? உங்கள் வார்த்தைகளை அல்ல, உங்களின் கோபத்தை, உங்களின் கண்ணீரை, நீங்கள் தடுமாறிப் போய் நிற்கும் கையறு நிலையை. நீங்கள் நிலைகுலைந்து அழுவதோ அல்லது ஆத்திரப்படுவதோதான் அவர்களுக்கு கிடைக்கும் மலிவான வெற்றி. அந்த எதிர்வினையை ரியாக்ஷன் வைத்துத்தான் அவர்கள் தங்களின் அகங்காரத்தை திருப்திப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அந்த வெற்றியை அவர்களுக்கு எதற்காக நீங்கள் பரிசளிக்க வேண்டும்? அகங்காரத்தை அழிக்கும் ஒரு சிறு புன்னகை. அவர்கள் உங்கள் மீது விமர்சனங்களை வாரி இறைக்கும்போது அதை சற்றும் பொருட்படுத்தாமல் உங்கள் முகத்தில் ஒரு மெல்லிய ஆனால் கம்பீரமான புன்னகையுடன் அவர்களை கடந்து சென்று பாருங்கள். அவர்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் அந்த நொடியே தவிடுபொடியாகும். எவ்வித சலனமும் இல்லாமல் கூர்மையாக அவர்கள் கண்களை நேருக்கு நேர் பார்த்துவிட்டு ஒற்றை சொல்லும் உதிர்க்காமல் அமைதியாக நகர்ந்து செல்லுங்கள். உங்களிடமிருந்து அவர்கள் எதிர்பார்த்த கோபம் வராதது அவர்களின் மனதை நிலை தடுமாறச் செய்யும். குழப்பம் என்னும் தீராத தண்டனை. நீங்கள் பதிலுக்கு பேசினால் அதிலிருந்து ஒரு வார்த்தையை பிடித்து அவர்கள் மீண்டும் சண்டைக்கு வருவார்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக நகரும் போது அவர்களின் மூளைக்குள் 1000 கேள்விகள் எழும். இவன் ஏன் அமைதியாக இருக்கிறான்? நம் வார்த்தைகள் இவனை பாதிக்கவில்லையா? அல்லது நம்மை அழிக்க ஏதேனும் பெரிய திட்டம் போடுகிறானா என்ற முடிவில்லாத குழப்பம் அவர்களை தோற்றிக்கொள்ளும். அந்த பயமும் குழப்பமுமே அவர்களை உள்ளுக்குள் ஒரு புழுவைப் போல அரித்து தின்றுவிடும். நீங்கள் பேசாதவரை வார்த்தைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். மௌனம் உங்களை ஒருபோதும் காட்டிக் கொடுக்காது. மாறாக எதிரியை தன் சொந்த குற்ற உணர்விலும் தாழ்வு மனப்பான்மையிலும் தவிக்கவிடும். இவன் ஏன் அமைதியாக இருக்கிறான் என்ற குழப்பமே அவர்களை உள்ளுக்குள் அரித்து தின்றுவிடும். சரி, மௌனமாக இருந்து எதிரியை குழப்பியாச்சு. ஆனால் இதற்கு அடுத்தபடியாக நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளச் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 2வது விஷயம் இருக்கிறது. அதுதான் பலவீனங்களை இரும்பு பெட்டியில் பூட்டி வையுங்கள்.
சாணக்கியரின் எச்சரிக்கையும் ராஜதந்திரமும். வாழ்க்கை பயணத்தில் நாம் அனைவருமே ஏதோ ஒரு தருணத்தில் சோர்ந்து போகிறோம். மனதிற்குள் புயல் அடிக்கும் போது யாரிடமாவது நம் கவலைகளை கொட்டி தீர்க்க மாட்டோமா? யாராவது நமக்கு ஆறுதலாக தோள் கொடுக்க மாட்டார்களா என்று மனம் ஏங்குவது இயற்கையான மனித இயல்புதான். ஆனால் இங்கேதான் நாம் மிகப்பெரிய தவறை செய்கிறோம். அடுத்தவர்களை எளிதில் நம்பி நம் பலவீனங்களை வெளிப்படுத்துவது எதிரியின் கையில் நம் உயிரை கொடுப்பதற்குச் சமம் என்கிறார் மாபெரும் அறிஞர் சாணக்கியர். உங்கள் ரகசியங்களை உங்களுடனேயே வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் அந்த ரகசியங்களே ஒரு நாள் உங்களை அழித்துவிடும் என்பது அவரது ஆழமான எச்சரிக்கை. ஆறுதல் தேடுவது ஆபத்தின் ஆரம்பம். நாம் மனமுடைந்து இருக்கும்போது நம்மைச் சுற்றியிருப்பவர்களிடம் நம் குடும்ப பிரச்சனைகளையும் தனிப்பட்ட கவலைகளையும் நம்முடைய ஆழமான பலவீனங்களையும் மிக எளிதாக கொட்டித் தீர்த்து விடுகிறோம். ஆனால் உலகத்தின் கசப்பான உண்மை என்னவென்றால், இன்று உங்களுக்கு ஆறுதல் கூறி தோள் கொடுப்பவர்கள் நாளை உங்களுக்கே குழி பறிப்பவர்களாக மாறலாம். உங்களிடம் அனுதாபப்படுவது போல் நடித்து உங்கள் பலவீனங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொண்டு எதிர்காலத்தில் சிறு கருத்து வேறுபாடு வரும்போது சரியாக அதே இடத்தில் குத்தி உங்கள் மனதை உடைப்பார்கள். எதிரிகளின் கையில் உங்கள் கட்டுப்பாட்டை கொடுக்காதீர்கள். உங்களுக்கு தேவையற்ற கவலைகளை தருபவர்கள், உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் எப்போதும் ஒரு வேட்டைக்காரனைப் போல காத்து கொண்டிருப்பார்கள். உங்களை எப்படி வீழ்த்தலாம், உங்களின் ஆழமான பலவீனம் என்ன என்பதை தேடிக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் சோகக் கதைகளையும் நீங்கள் படும் கஷ்டங்களையும் மற்றவர்களிடம் கூறுவது உங்களை அழிப்பதற்கான ஆயுதத்தை நீங்களே அவர்கள் கையில் கொடுப்பதற்குச் சமம். உங்கள் முகத்தில் தோன்றும் வாட்டமும் கண்ணீரும் தான் அவர்களுக்கான கொண்டாட்டம். உடைந்து கிடந்தாலும் உயர்ந்து நில்லுங்கள். காட்டில் ஒரு சிங்கம் நோயுற்று சோர்வாக இருந்தாலும் மற்ற மிருகங்களுக்கு முன் அது தன் கம்பீரத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காது. அதேபோல உங்களுக்குள் 1000 பிரச்சினைகளும் வலிகளும் குழப்பங்களும் இருந்தாலும் நீங்கள் மனதளவில் மிகவும் வலிமையானவர் என்ற பிம்பத்தை மற்றவர்கள் முன் உருவாக்குங்கள். உங்கள் எதிரிக்கு உங்களின் கண்ணீர் ஒருபோதும் தெரியக்கூடாது. உங்கள் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மட்டுமே தெரிய வேண்டும். இவனை என்ன செய்தாலும் அசைக்கவே முடியாது போலிருக்கிறதே என்ற எண்ணம் உங்களை காயப்படுத்த நினைப்பவர்களின் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். உள்ளே எரிமலை வெடித்துச் சிதறினாலும் வெளியே பனிமலை போல் அமைதியாகவும் உறுதியாகவும் காட்சியளிப்பதே சிறந்த ராஜதந்திரம். எதிரிக்கு உங்கள் கண்ணீர் தெரியக்கூடாது. உங்கள் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மட்டுமே தெரிய வேண்டும். நமது பலவீனங்களை மறைத்துவிட்டோம். ஆனால் நம்மை சீண்டுபவர்களுக்கு எப்படித்தான் பதிலடி கொடுப்பது? அதை வெறும் வார்த்தைகளால் செய்யக்கூடாது, மாபெரும் செயலில் காட்ட வேண்டும். அதுதான் சாணக்கியர் கூறும் 3வது அதிரடி வழி. மாபெரும் வெற்றியே எதிரிக்கு கசப்பு மருந்து. சாணக்கியரின் ஆகச்சிறந்த பதிலடி. வாழ்வில் நம்மை அவமானப்படுத்துபவர்கள், கேலி செய்பவர்கள், நம்மை முன்னேற விடாமல் தடுத்து கீழே தள்ள நினைப்பவர்கள் என பலரை கடந்து வருகிறோம். இவர்களுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது? கத்தியை தூக்குவதோ அல்லது வார்த்தைகளால் சண்டையிடுவதோ வீரமல்ல. மாபெரும் அறிஞர் சாணக்கியர் காட்டும் 3வது மற்றும் மிக வலிமையான ராஜதந்திரம் ஒன்று உள்ளது. அதுதான் உங்கள் இமாலய வெற்றியின் மூலம் எதிரிகளுக்கு கசப்பு மருந்து புகட்டுவது. சாணக்கியரின் சபதமும் இமாலய வெற்றியும். மாமன்னன் தனநந்தனால் சபையில் வைத்து அவமானப்படுத்தப்பட்டபோது சாணக்கியர் அங்கேயே நின்று அழுது புலம்பவில்லை. வீண் விவாதம் செய்து தன் நேரத்தை வீணாக்கவில்லை. மாறாக தனநந்தனை வீழ்த்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்க சபதமேற்றார். சந்திரகுப்தன் என்ற சாதாரண இளைஞனை வீராதி வீரனாக மாற்றி மௌரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி தன்னை அவமானப்படுத்திய நந்த வம்சத்தையே வேரறுத்தார். தன்னை அவமானப்படுத்தியவர்களை பழிவாங்க சாணக்கியர் கையில் எடுத்த மாபெரும் ஆயுதம் வெற்றி.
அதுதான் உண்மையான பழிவாங்குதல். வார்த்தைகளால் அல்ல, செயலால் பதிலடி கொடுங்கள். உங்களை விமர்சிப்பவர்களிடம் ஒருபோதும் வாயால் சண்டையிடாதீர்கள். நீ எதற்கும் லாயக்கற்றவன் என்று சொல்பவர்களிடம் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க விளக்கமளித்துக் கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி அவர்களுக்கு செயலில் பதிலடி கொடுப்பதே ஆகச்சிறந்த மார்க்கம். அவர்கள் உங்களை கீழே தள்ள நினைக்கும் போது உங்கள் சிறகுகளை விரித்து இன்னும் உயரமாக பறந்து காட்ட வேண்டும். உங்கள் இலக்கிலிருந்து உங்களை திசை திருப்புவதே அவர்களின் நோக்கம். எனவே வீண் விவாதங்களை விட்டுவிட்டு உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் முன்னேற்றத்தின் மீது மட்டுமே செலுத்துங்கள். வெற்றியின் சத்தம் விமர்சனங்களை மூழ்கடிக்கட்டும். நீங்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றியும், ஒவ்வொரு உயரமும் உங்களை ஏளனம் செய்தவர்களின் முகத்தில் அறையும் சவுக்கடியாக அமைய வேண்டும். உங்கள் வெற்றியின் சத்தம் அவர்களின் விமர்சனங்களை அடியோடு மூழ்கடிக்க வேண்டும். அவர்கள் உங்கள் வீழ்ச்சியை பார்க்க காத்திருக்கும் போது உங்கள் மகுடாபிஷேகத்தை அவர்கள் கண்முன்னே கம்பீரமாக நடத்தி காட்டுங்கள். உங்கள் மகிழ்ச்சியும் உங்கள் வெற்றியும் தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. வாழ்நாள் முழுதும் அவர்கள் பருக வேண்டிய கசப்பு மருந்து. வீண் விவாதங்களை விட்டுவிட்டு உங்கள் இலக்கில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். இந்த 3 வழிகளை பின்பற்றி நீங்கள் வெற்றியை நோக்கி வேகமாக ஓடும்போது இறுதியாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிரந்தரமான முடிவு இருக்கிறது. அதுதான் சாணக்கியர் கூறும் 4வது மற்றும் இறுதி வழி. வழி 4: நச்சு மனிதர்களிடமிருந்து தந்திரமாக விலகியிருங்கள். நச்சு மனிதர்களை வேறறுக்கும் கலை. தந்திரமாக விலகியிருப்பதே மாபெரும் வெற்றி. வாழ்க்கையில் சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் உருப்படியாக எதையும் சாதிக்க மாட்டார்கள். ஆனால் சாதிக்க துடிப்பவர்களின் மனதை உடைப்பதிலும் அவர்களின் கால்களை பிடித்து கீழே இழுப்பதிலும் அலாதியான இன்பம் காண்பார்கள். இவர்களிடம் எப்படி வெற்றி பெறுவது? இவர்களை எப்படி தோற்கடிப்பது? மாபெரும் அறிஞர் சாணக்கியர் கூறும் 4வது மற்றும் மிக முக்கியமான ராஜதந்திரம்: நச்சு மனிதர்களிடம் இருந்து தந்திரமாக விலகியிருங்கள். சாக்கடையில் கல் எறியாதீர்கள். ஒரு சாக்கடையில் கல்லை வீசினால் அதில் உள்ள சேறு மற்றும் துர்நாற்றம் வீசும் கழிவுகள் நம் மீதுதான் தெரிக்கும். அதைப் போலவே எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டவர்களிடம் சென்று நியாயம் பேசுவதோ அல்லது அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதோ உங்கள் நேரத்தையும் உங்கள் மன அமைதியையும் மட்டுமே குழி தோண்டி புதைக்கும். அவர்கள் தங்களின் இருண்ட உலகத்திற்குள் உங்களையும் இழுக்கவே முயற்சிப்பார்கள். அவர்களுடன் சண்டையிடுவது என்பது உங்கள் விலைமதிப்பற்ற ஆற்றலை வீணடிப்பதற்குச் சமம். விஷப்பாம்பும் நச்சு மனிதனும் விஷமுள்ள பாம்பிடமும் கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களிடமும் இருந்து எப்போதும் விலகி இருப்பதே விவேகம் என்கிறார் சாணக்கியர். வழியில் ஒரு விஷப்பாம்பை பார்த்தால் நாம் என்ன செய்வோம்? அதனுடன் சண்டைக்குப் போவோமா? விலகிச் செல்வோம் அல்லவா? நச்சு மனிதர்களும் அப்படித்தான். அடுத்தவர்களைப் பற்றி புறம் பேசுவதும் வீண் கவலைகளை விதைப்பதும் அவர்களின் பிறவி குணம். அவர்களிடம் சிக்கி உங்கள் நிம்மதியை நீங்கள் ஏன் இழக்க வேண்டும்? திருத்த முயற்சிக்காதீர்கள், தூக்கி எறியுங்கள். பல நேரங்களில் நாம் செய்யும் பெரிய தவறு இப்படிப்பட்ட மனிதர்களை திருத்திவிடலாம் என்று நினைப்பதுதான். கரக்கட்டையை எவ்வளவுதான் சோப்பு போட்டு கழுவினாலும் அது ஒருபோதும் வெண்மையாகாது. எனவே அவர்களை திருத்த எக்காரணம் கொண்டும் முயற்சிக்காதீர்கள். எந்தச் சத்தமும் இன்றி அவர்களிடம் இருந்து ஒரு பாதுகாப்பான இடைவெளியை சேஃப் டிஸ்டன்ஸ் தந்திரமாக உருவாக்கிக் கொள்ளுங்கள். அவர்களை உங்கள் மனதிலிருந்தும் உங்கள் வாழ்க்கையிலிருந்தும் நிரந்தரமாக அப்புறப்படுத்துங்கள். தகுதியற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் புறக்கணிப்பதுதான். நண்பர்களே, தேவையற்ற மனிதர்களை தவிர்ப்பது என்பது பயந்து ஓடுவதல்ல. அது உங்கள் இலக்கை நோக்கி தடையின்றி வேகமாக ஓடுவதற்கான ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. உங்கள் மனம் ஒரு அழகான நந்தவனம். அதில் கவலைகள் என்னும் விஷச் செடிகளை ஒருபோதும் வளரவிடாதீர்கள்.
இந்த 4 சக்தி வாய்ந்த சாணக்கிய வழிகளும் உங்கள் பார்வையை முற்றிலும் மாற்றியிருக்கும் என நம்புகிறேன். உங்கள் இலக்குகளை நோக்கி வீறு நடை போடுங்கள். உங்கள் மனதை எப்போதும் புத்துணர்ச்சியாகவும் ஊக்கத்துடனும் வைத்துக்கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மைண்ட் ரெஃப்ரெஷ் தளத்துடன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.